அங்கே முத்தார தமிழ் வந்து மணக்கின்றது. பாட்டெல்லாம் இருக்கிறது. அங்கே முத்தார தமிழ் வந்து மணக்கின்றது. மனம் இங்கே காணவில்லையே. அங்கே முத்தான தமிழ் வந்து மணக்கின்றது. போட்டு வரிவிலையில் போது சக்தி கவசத்தை பாட பக்தி தெரிஞ்சுதையா. போட்டு வரிவிலையில் போது சக்தி கவசத்தை பாட பக்தி தெரிஞ்சுதையா. நாளைய தோழிலே அங்கே முத்தான தமிழ் வந்து மணக்கின்றது. கதிருகும் மனதிலே இசையுருகும் மனமாடி கருவாகும் உயிர்க்கெல்லாம் கத்தி மாறியவன் அருள் வேண்டும். கதிருகும் மனதிலே இசையுருகும் மாறியம்மா குலதெய்வம் ஆகாதே கருவாகும் உயிர்க்கெல்லாம் சக்தி மாரியம் அருளேண்டும். கதிருகும் மனதிலே இசையுருகும் மாரியம்
அன்பும் பருமாறி கதி கொடுக்கும் பருமாறி கருவாடும் உயிர்க்கெல்லாம் சக்தி மாரியம்மன் அன்புக்கு நான் அடிமை தமிழ் பண்புக்கு நான் அடிமை அன்புக்கு நான் அடிமை தமிழ் பண்புக்கு நான் அடிமை நல்ல கொள்கைக்கு நான் அடிமை கொண்ட கூட்டக்கு நான் அடிமை அன்புக்கு நான் அடிமை தமிழ் பண்புக்கு நான் அடிமை தண்ணீர் போல இறைக்கும் கூட்டம் இங்கே பாதி பாதியானும் பாதி அறிவும் பாதியானது இங்கே அன்புக்கு நான் அடிமை தமிழ் பண்புக்கு நான் அடிமை மறந்து போனீர்களே போதையான பாதை அன்புக்கு நான் அடிமை தமிழ் பண்புக்கு நான் அடிமை நல்ல கொள்கைக்கு நான் அடிமை கொண்ட கூட்டக்கு நான் அடிமை அன்புக்கு நான் அடிமை தமிழ் பண்புக்கு நான் அடிமை
ரசிக பெருமக்களே, கலைஞர் மீது அபிமானம் கொண்டு அமர்ந்திருக்கின்ற கலா ரசிக பெருமக்கள் அத்தனை பேரையும் எங்களுடைய நாடக கலைக்குழுவின் சார்பிலே மனமாக நன்றி தெரிவித்து உங்களை எல்லாம் வருக வருகவன அன்போடு வரவேற்கின்றோம். நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நாடகம் நல்லபடியா துவங்கியாச்சு. துவங்கியாச்சுல்ல, அதோட சந்தேகம் இல்லையே, துவங்கியாச்சு. துவங்குறது முக்கியம் இல்ல, இதை நல்லபடியா முடிக்கணும் கொண்டு போய், அதான் சிக்கல். ஏன்னா ஆரம்பிக்கிறது பெரிய விஷயம் இல்ல, நல்லபடியா ஆரம்பிச்சு நல்லபடியா கொண்டு சேர்க்கறது தான் பெரிய விஷயம். மனுஷன் நல்ல பேர் வாங்குறது பெருசு இல்ல, அந்த நல்ல பேரை காப்பாத்திக்கிறது தான் பெரிய விஷயம். அதனால நல்லபடியா நடத்தி முடிக்கிறது எங்க பொறுப்புனாலும் நல்லபடியா உட்கார்ந்து ரசிக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. ஏன்னா அவங்க பொறுப்பை எல்லாரும் பொறுப்பா செஞ்சுட்டோம்னா நாளைக்கு சிறப்பா இருக்கும். இதுல எந்த குளறுபடியும் வராது. அதனால நல்லபடியா கூட்டம் கூடி இருக்கு. கூட்டம் நான் எதிர்பார்த்த காட்டில ஜம்முன் இருக்கு, நல்ல கூட்டம். இதே கூட்டம் விடிய வரைக்கும் இப்படி இருக்கணும், இருக்க வைக்கிறது எங்க பொறுப்பு. அதே மாதிரி நீங்க இருக்கணும், இருந்து பார்க்கணும். நீங்க இருந்து பார்த்தா தான் நாங்க தொழில் பண்றதுக்கு ஒரு ஆர்வம் இருக்கு. நான் கேட்கிறேன், இந்த நாடகம் தேவையா? என்னங்க இவ்வளவு செலவு பண்ணி நாடகம் வச்சிருக்காங்க? அதான் தப்பா புரிஞ்சுக்கிறேன். அதான் என்ன சொல்ல வர்றேங்கிறத நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க. வந்தவொடனே நாடகம் தேவையானா எதுக்கு நாடகம் வைக்கிறாங்கன்னு கேட்கல. அவங்க நாடகம் வைக்கலன்னா நம்ம சோத்துக்கு என்ன பண்றது? சுப்பிரமணியத்தை அவங்க வச்சாத்தான் நமக்கு பொழப்பு. நான் சொன்ன விஷயம் அது அல்ல. நாடகம் தேவை என்ன, எதுக்காக நாடகம் வைக்கிறாங்க, அதை நம்ம யோசிக்கிறோம். நாடகத்துடைய தேவை என்ன அப்படின்னா, இவ்வளவு விஞ்ஞான காலத்திலையும் இன்னைக்கு ஆடல் பாடல் அமனக்குடி டான்ஸ் கரகாட்டம் சீட்டாட்டம் பித்தலாட்டம் எவ்வளவு வந்துருச்சு. இருந்தாலும் இந்த நாடகத்தை வச்சாதான் நாட்டில் மழை பெய்யும் ஒரு நம்பிக்கை, ஒரு ஐதீகம் பழைய காலத்துல இருந்து இன்ன வரைக்கும் இருக்கு. பெரிய பெரியவங்களுக்கு தெரியும். அதுக்காக இந்த நாடகத்தை வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் நம்ம குழப்பம் ஓடிட்டு இருக்கு. ஆக மழை வேணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நாடகத்தை வைக்கிறாங்க. ஆனா நாடகம் வச்சும் நிறைய ஊர்ல மழை பெய்ய மாட்டேங்குது. என்ன காரணம்? என்ன காரணம்? என்ன யோசனை? நான் பல நாள் யோசிச்சு பாக்குறேன். என்ன காரணம்? நாடகக்காரன் மேல தப்பா இல்ல ஊருக்காரங்க மேல தப்பா? எனக்கு முதல்ல மேட்டர் தெரியும். விழுந்து விழுந்து பாடுறோம், அடிக்க வேண்டும், நல்ல மழை பெய்ய வேண்டும், உசுர கொடுத்து பாடுறாரு. நாடு செழிக்கிற நல்ல மழை பெய்யும், ஏன் பெய்ய மாட்டேங்குது? ஒண்ணு பெஞ்சா ஒரு பக்கமா பெஞ்சு ஒண்ணும் இல்லாம கொண்டு போகுது, இல்லைன்னா ஒரு பக்கம் குட்டியில தண்ணி எல்லாம் போகுது. இதுக்கு காரணம் என்னடான்னா, நான் 3 மாசமா யோசிச்சு கண்டுபிடிச்சு. என்ன கண்டுபிடிச்சீங்களா? நாடகக்காரங்க ஒரு வேளை தண்ணியை போட்டு நாடகம் ஆடுறாங்களா, அதனாலதான் மழை பெய்ய மாட்டேங்குதா? அதுல தப்பு இல்லை. ஒருவேளை ஊருக்காரர் தண்ணியை போட்டு உட்காந்து நாடகம் பாக்குறாங்களா, அதனால தப்பு இல்லை. தண்ணியை போட்டு நாடகம் ஆடலாம், தண்ணியை போட்டு நாடகம் பார்க்கலாம். தண்ணிக்கு தண்ணி தோஷமாக, நீர் அடிச்சு நீர் விலக போதா, அதுவும் தண்ணி. ஆட்டாரி எவ்வளவு தண்ணி, என்ன தப்பு இருக்கு? அது தப்பு இல்லை. ஆனா என்ன தப்பு அப்படின்னு யோசிச்சு கண்டுபிடிச்சதுல தப்பு 2 பக்கமும் இருக்கு. ஊர்க்காரங்க மேலையும் தப்பு இருக்கு, நாடகக்கார மேலையும் தப்பு இருக்கு. அப்படிலாம் இல்ல, எங்க இருந்தாலும் தப்பு தப்பு தான். முதல்ல ஊருக்காரங்க மேல என்ன தப்பு நம்ம யோசிப்போமா? இப்ப மழை வேணும்னு தான் நாடகத்தை வைக்கிறீங்க. அதுக்காகத்தான் சாமிட்ட ஆத்தா தாயா மாரியம்மா மழை வேணும் தாயா, மாறி மாறி மனசு வச்சா மாறி மழை பெய்யும் அப்படின்னு கும்பிடுறோம். ஆனா நாடகத்தன்னைக்கு மழை பெய்யற மாதிரி ஒரு அறிகுறி தெரிஞ்சுன்னா நம்ம கிராமத்தார் என்ன நினைக்கிறா? ஆத்தா தாயே திருவிழா வச்சு கூத்த கட்டுப்போம் போல இருக்கு, இன்னைக்கு ஒரு பொழுது பெய்யக்கூடாது, அப்புறம் மழையா மழை வரும். நான் கேட்கிறேன், என்ன வரணப்பா நம்ம வீட்டு வேலைக்காரனா வானா வர்றதுக்கும் போனா போறதுக்கும். அப்படி மழை வரும்போது நீங்க என்ன செய்ய தெரியுமா? பெய்யட்டும்டா, மழை பெய்யட்டும். நாடகமே மழைக்காக வச்சா, நாடகம் நின்றாலும் பரவாயில்ல, எப்பா மழைக்காக வச்சா நாடகம் பரவாயில்ல, நின்றாலும் தவலை. இந்த நாடகக்காரங்களை கூப்பிட்டு எப்பா எங்களுக்கு பேசுன காசை கொடுத்து விடுங்க, மழை வெஞ்சிருச்சு, ஒன்றும் தப்பு இல்லை, ஒரு 2000 ரூபாய் சேர்த்து கொடுங்க, 2000 எதுக்கு? தண்ணி வந்து சாப்பிட்டு போட்டு சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு கொடுத்து விடணும். ஆனா நீங்க அப்படி செய்றீங்களா? 2 தூத்த லேசா விழுந்துருச்சுன்னா உட்காந்து நாடகம் பார்க்கறதுக்கு தோது இல்லாம இருக்கு. 2000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துருக்கோம், பாப்பேன் இன்னொரு நாளைக்கு அப்படின்னா 10 நாடகக்காரன் வைத்திருச்ச சும்மா விடுமா? எப்படி மழை வரும்னு கேட்கிறேன். ஊருக்காரங்க தவறு அது மட்டுமா? இப்ப நம்ம மேலேயும் தப்பு இருக்கு. தங்க ஊசினாக்கா வயிற்றுல விட்டுனா வலிக்காதா? நான் கேட்கிறேன். நாடகக்காரன் மட்டும் ரொம்ப யோக்கியமா நடந்துக்கிறீங்க, நல்லாத்தான் ஆரம்பிக்கிறீங்க, விழுந்து விழுந்தான் பாருங்க. ஆடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும், ஊரு செழிக்க வேணும், ஞான தங்கமே பாருங்க. ஆனா என் பேர நாடகம் ஆரம்பிக்க மேகம் கிடுமுடு கிடுமுடு கிடுமுடுச்சுன்னா ஐயோ ஐயோ காலை பொழப்பு கட்டு பெரும் போடுறக்க, காலையில கடங்கார எந்திரவானே காய்ச்சி விடணுமே, தேங்காய் உடச்சு கொட்டைக்கு மேல ஓடு, மாங்காய் உடச்சு குண்டிக்கடையில் ஓடு, அப்படியெல்லாம் கேட்டுட்டாங்க உங்களுக்கு. நம்ம என்ன நினைக்க தெரியுமா? காலை போயிட்டோம்னா மழை போயிட்டோம்னா நாடகம் இருந்தா பரவாயில்ல, ஒரு நாள் சம்பளம்னா போயிட்டு போகுது,
ஊர் செழிக்கட்டுமையா, நல்லா கம்மா கால் பெருகட்டும், அடுத்த வருஷம் 10 நாளா சேர்த்தி ஆடிக்கலாம் அப்படின்னு எந்த நாடகக்காரனால நினைக்கிறோமா? ஏப்பா நான்லாம் நினைக்கிறேன். நீங்கள் நான் தான் நினைக்கிறேன். மற்றாலும் யார் நினைக்கிறாங்க? மற்றாலும் என்ன நினைக்கிறாங்க? ஊருக்காரர்கிட்ட போய் கேட்கறது, மழை பெஞ்சிருச்சு, நேரம் ரெண்டு வச்சு. அவர் ராஜவாட்டு வந்து மன்னார்குடியிலிருந்து வந்திருக்காரு, அவங்க ஸ்ரீவாட்டு மாயவரம், நார்து மும்பையிலேருந்து வந்திருக்காரு. சர்வெண்ட் வேற 2 சர்வெண்ட் வந்திருக்கு. செலவு வழி அதிகமா இருக்கு, நீங்க தொகையை கொடுத்துருங்க, இன்னொரு தேதி வச்சு ஆடி தாரோம். அப்படி காசு கேட்குது அவங்களுக்குலாம். என்னையும் அப்படி ஏற்றலாம் பேசுறீங்க. என்னைக்கு நாம 2 பேருமே பொதுநலத்தோட நம்ம ஊர் நல்லா இருக்கணும், ஊர் செழிக்கணும் நம்ம நினைக்கிறோமோ அன்னைக்கு தான் மழை பெஞ்சு ஊர் நல்லா ஜேஜேன்னு இருக்கும். அதனால இனிமேலாவது பொதுநலத்தோட இருங்க. எப்போ மழை பெஞ்சாலும் நாடகாரங்க காசை பிடிக்காதீங்க, கொடுத்துருங்க. அதுதான் இனிமேல் அதை செய்ய மாட்டாங்க. சரிதான்? அதனால நாடகத்தை நீங்க எப்படி பார்க்கணுங்கிறத இப்ப தெளிவா சொல்ல போறேன். அமைதியாக நாடகத்தை பார்க்க வேண்டும். அந்த சந்தேகமா? அது வேற ஒண்ணுமில்லனே, கூட்டத்துல கூச்சல் குழப்பம் செய்யக்கூடாதுங்கிறது ஒரு வார்த்தை. குஞ்சு குமரிகளே புருகுன்னு பார்க்கப்படாது. குமரி பிள்ளைகள்னா வயசு பிள்ளைன்னு எல்லாருக்கும் தெரியும். குஞ்சு குமரிகள் அப்படின்னா 12, 13, 13 அதுதான் அந்த குஞ்சு குமரிகள். அந்த வயசுல இருக்கிற பிள்ளைகள புருகுன்னு பாக்குறது, அதுங்களுக்கு இமிசிய கொடுக்கறது, அந்த மாதிரி வேலை செய்யக்கூடாது. அதுக்காக தான் சொல்ல வரேன், கூட்டத்திலே கூச்சல் குழப்பம் செய்யக்கூடாது, குஞ்சு குமரிகளே புருகுன்னு பார்க்கப்படாது. சொன்னேன். இப்ப காலை விட்டு காட்டுங்க நல்லா இருக்கா? பெட்டியில சத்தம் வரும். காலை ஆட்டுறது இப்படி ஆட்டினா பரவாயில்ல, இப்படி விட்டுக்கிட்டு ஆட்டப்படாது. இது நிறைய இடத்துல நான் பார்த்துட்டேன். இங்க மட்டும் இல்ல, நாடக கொட்டாய், சினிமா கொட்டாய், பஸ், ரயில், அவ்வளவு இடத்துல இந்த அக்கிரமம் நடக்கும். அதுல கரெக்டா பார்த்தோம்னா பஸ்ல தான் முக்கியமா கவனிச்சு பார்க்கணும். பொம்பளை பிள்ளை எந்த சீட்ல உட்கார்ந்து இருக்குன்னு பார்த்து அதுக்கு பின்னாடி சீட்ல ஜன்னல் ஓரமா இடம் போட்டுருவேன். இடத்தை போட்டுட்டு கீழே இறங்கிடுவேன். இறங்கி டீசெண்டா பேப்பர் படிச்சுட்டு இருப்பேன். ரொம்ப யோக்கியதானமா இருப்பேன். பஸ் கிளம்பும்போது குடுக்குன்னு ஓடி போய் ஏற்படுறேன். கண்டக்டர் டிக்கெட்டை கொடுத்துட்டு அங்கிட்டு நகர இவன் டியூட்டி ஆரம்பிச்சிருவேன். இந்த ஜன்னலுக்கு சீட்டுக்கு கூட கேப் இருக்குல்ல, அதில் லைட்டா அப்படி கையை விட்டு அந்த புள்ள முதுகுல சுண்டு வரல மட்டும் அந்த பட்டு படாம நைஸா தட்டுவேன். சுண்டு வரல மட்டும் டெஸ்ட் எதுமா சொல்லுதா? அவன் லேசா தட்டும் போது அந்த தூங்குறாங்க. இந்த உடனே தூக்கமா தெரியாம படுதான். வண்டி கிளம்புறதுக்குள்ளையாடா தூக்கம் வருது. ஒருவேளை அந்த பையன் உள்ள நம்ம சரதான் உரசு போல இருக்கு அப்படின்னு கவனிக்காம இருந்துச்சுன்னா இவன் கம்பெனி கொடுக்கும் போல இருக்கு அப்படின்னு அடுத்த 2வது வரல இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா அப்படி தட்டுவேன். அப்பவும் கவனிக்கலைன்னா 4 வரல உள்ள விட்டு கப்பம் முடிச்சிருவேன். எதங்க குடிக்கிறவனு கிளியா எனக்கு என்னையா தெரியும்? இதுல காலை விடுறான் பா, அவனுக்கு கலைமாமணி பட்டமே கொடுப்பான். தேடுவேன் குழுங்க கிண்டுற மாதிரி. இந்த எட்டலைன்னா மூடிக்கிட்டு பேசாம இருக்க வேண்டியதான். இதுல குண்டி சீட்டு நுனிக்கு வந்துடும். இதுல இந்த பிள்ளைய என்ன பண்ணோம்னா செருப்பை கழட்டி கீழே விட்டு காலை தூக்கி சீட்ல முட்டுக்கால் கொடுத்து உட்காந்து. இதுல கொள்ள பைய காலத்தான் சுரண்டோம் நினைச்சுக்கிட்டு செருப்பை சொல்லிக்கிட்டே ஊர் வந்து சேர்த்துருவேன். அங்க வந்து சொல்லுவேன் சூப்பர் கம்பெனி. என்ன கம்பெனி? செருப்பு கம்பெனி. எடுவட்ட வேண்டிய இந்த சுரண்டதுல என்ன சுகம்னு தெரியும். ஆண்டவன் சுகத்தை எங்கெங்கெல்லாம் வச்சிருக்கேன், சுரண்டதுல வச்சிருக்கேன். அந்த மாதிரி பழக்கங்களுக்கு யாரும் செஞ்சு இதுல இதை கூட மற்றவங்களை விட்டுலாம். எங்க நாடக வண்டியிலேயே இந்த பழக்கம் நடக்குது. ஹலோ, மகா மட்டமான பயிர் அப்படிலாம் சொல்லாங்க. அம்மாவில அப்படி இல்லைங்க, கேவலம் கட்டவை கொள்ள போயிருக்கேன். நாடகக்காரன் மட்டும் யோக்கியமா ஈனப்பை. அன்னைக்கெல்லாம் பாக்குற ஒரு ஈனப்பை தண்ணி ஃபுல்லா போட்டுருக்கேன்.
புள்ள போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கேன். முன்னாடி பொம்பளை புள்ள உட்காந்துருக்கு. அந்த புள்ள சீட்டு கடையில சீன் மூட்டையை வச்சிருக்காங்க. சரி. அந்த சீன் மூட்டையை சுரண்டிக்கிட்டே வரானியா. அது மெதுக்குன்னு இருக்கும். அந்த புள்ள விட்டு குண்டி மாதிரி தெரிஞ்சிருக்கும். சுரண்டி சீன் மூட்டையை கிழிச்சே விட்டேன். லெவல சீன் மூட்டையை கிழிச்சதுனால சரியா பத்தி. ஆமா. ஆளு யாரும் சொல்லுங்க, கூப்பிட்டு கட்டிச்சு விடுவான். ஆளை சொல்லுங்க, கண்டிக்கலாம் வேணாம். அதான் வேணாம் வேணாம் விட. அதை போய் சங்கத்துல போய் அப்படி ஆளு மட்டும் சொல்லுங்க. வேற யாரு? நான் என்ன நான் செஞ்ச தப்ப அடுத்த ஆளுங்க செஞ்சிட கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த நல்ல புத்தியை சொல்லிக்கிட்டு இருக்கேன். அங்க எங்க நோட்டீஸ் ஓபன் பண்றேன். எவ்வளவு பெரிய நோட்டீஸ் பத்தியா? நோட்டீஸ்க்கே கிட்டத்தட்ட எப்படியும் 20 ரூபா 20 ரூபா. மதுரை மாவட்டம் தொகைமான் கிராமம் திருவாலவாய் குருட்சேத்திரம் என்று பெயர் பெற்ற மதுரை மாநகருக்கு மேற்கே உள்ள அருள்மிகு ஸ்ரீ ஈஸ்வரி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அருள்விளங்கும் புண்ணிய பூமியான தொகைமான் கிராமத்தில் அருள்விளங்கும் அருள்மிகு ஸ்ரீ சக்திமாரியம்மன் கோவில் மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு இந்த சிங்கார கலைஞர்களே மதிப்பிற்கு மரியாதைக்குரிய தலைமை பொறுப்பை வகித்திருக்கின்ற மாண்புமிகு செல்லூர் KR ராஜு BSc அவர்கள், தமிழ்நாடு கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐயா அவர்களும் மற்றும் முன்னிலை வகித்து இருக்கின்ற உயர்ந்த நடராஜன் IAS அவர்கள், மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் அன்புள்ளவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இங்கே நடைபெறுகின்ற நாடகம் வழி திருமணம் நாடகம். அது விமர்சையாக இங்கே நடைபெறுகிறது. நாடகத்தில் பங்கு பெறக்கூடிய நடிகர் மாமன்கள் தென்னக மேடைகளுக்கும் வெற்றி பரிசு கொட்டி கொடுக்கும் நடிப்பசை மாமன் உங்கள் அபிமான செல்வன் ஆட்டூர் AR ஆறுமுகம் அவர்கள் இங்கே வேடன் விருத்தாக காத்திருக்கின்றார். அதற்கையாக குயிலுடைய கானங்களை பாடி மகிழ்விக்க காத்திருக்கின்றார் கோயிலிசை கோகிலவாணி அருமை சகோதரி திலகவதி அவர்கள் இங்கே வள்ளி நாயகமாக இருக்க காத்திருக்கின்றார்கள். வள்ளிக்கும் முருகனுக்கும் குங்கும் என்று திருமணம் நடாத்த வேண்டும் என கட்சி கட்டுக்கொண்டவர் காத்திருக்கின்றார். அருமை மேற்கொண்டார் ரவிபிரசாத் அவர்கள் இங்கே நாடக காத்திருக்கின்றார்கள். மேலும் எங்களுக்கெல்லாம் பக்க மேனங்களாகவும் பக்க பலமாகவும் இசைகளை இசைக்க வந்திருக்கின்றார்கள் இன்னிசை வேந்தர்கள் ஹார்மோனிய பேரரசு மெல்லிசை திலகம் அருமையனன் கோவில்பட்டி K. உதயகுமார் அவர்கள் ஹார்மோனியம் அன்பில் பாடல். அருமையான ஒரு பாடல். சிட்டுக்குருவி முட்டை எடுத்து ஆப்பாயில் போட்டேனே. முட்டை இல்லப்பா முத்தம்.
அம்மா அம்மா அருமையான ஒரு பாட்டு. ஏன்னா பாட்டை வாயில பாடினா கூட அதுல தப்பு இருந்துச்சுன்னா கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா டம்மு டம்மு சத்தத்துல ஓடி போயிடும். ஆனா வாசிக்கும் போது கொஞ்சம் மிஸ் ஆனாலும் வெளியே தெரிய போகும். அப்படிங்கிறாங்க கீழே புள்ளி சத்தம் கேட்குது அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க. பாட தெரியாதவங்க கூட அதை கண்டுபிடிக்கிற சக்தி ஆண்டவன் கொடுத்துருக்கான். ஆனா அதை பிழை இல்லாம அழகா வாசிக்கிறாங்கன்னா அது காரணம் அண்ணனுடைய பிராக்டிஸ். அந்த விரல் பேசணும், வாயில பேசுற மாதிரி விரல் பேசணும். காரணம் என்னடான்னா இப்போ ஆளாளுக்கு என் புருஷனும் கச்சேரிக்கு போறான்னு ஒவ்வொரு பட்டியை தூக்கி தொல்ல மாட்டிக்கிட்டு அவன் பாட்டுக்கு கிளம்பிட்டாங்க சவப்பட்டியை தூக்கணும் மாதிரி. அது என்ன கீபோர்டா மேப்போடா? கீபோர்டை தான் மேப்போடா வச்சு போட்டு கொடுத்தாரு. ஆனா அது வாசிக்கும் போது இப்ப நானும் உட்காந்து பெட்டி வாசிப்பேன். 4:30 மணிக்கு வாசிப்பீங்களா? கரெக்டா வாசிக்கலாம். ஆனா நல்ல நாக்குக்காரன் பாடுறதுக்கும் மொட்டை நாக்குக்காரன் பாடுறதுக்கும் வித்தியாசம். பாட்டுடைய வரி என்னடான்னா சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே அப்படிங்கிற வார்த்தை. இதை சாதாரணமா வாச்சா டின் 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 டிங் டின் 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 டிங் டிங் டிடு டிங் டிடு டிங் அவ்வளவுதான், அப்படித்தான் கேட்கும். ஆனா அதுக்கு அழகு சேர்க்கிறது என்னன்னா அந்த பக்கத்துல இருக்கிற கட்டையை அப்படி லாபகமா டச் பண்ணி போறது, அதான் கமுகம் கொடுக்கறது. அப்படி குடையணும், அப்படி மீனை வாச்ச மாதிரி இதை குடையணும். அப்படியே குடைஞ்சாத்தான் வரப்புல எவ்வளவு நோண்டி இருப்பா தெரியுமா ஒரு வயசு. அதனுடைய எஃபெக்ட் தான் இதுல விளையாண்டுட்டு இருக்கா. நீடூடு காலம் வாழ வேண்டும், உங்கள் விரல்களை இன்சூரன்ஸ் பண்ணி வைங்க. நீடூடு காலம் வாழ வேண்டும் என வாழ்த்துவதற்கு வயதில்லை, ஆனால் நீங்கள் வாழ்வதற்கு என்னுடைய ஆயுளில் கூட உங்களுக்கு பாதி தருது. எந்த ஆயுள்? அதுதான் குருடான் மாதிரி ஆகி போச்சு. அதே இருக்கு கொஞ்சம் அந்த பச தெரியும். நன்றி கொப்பாக மத்தளத்தை சேர்த்துக் கொண்டிருக்கிறார் மிருதங்க சக்கரவர்த்தி தாளவாதி வந்தகர் அருமை மகன் கருவை சார்ந்த பிரகாஷ் அவர்கள் மிருதங்கம்
எப்படி சொல்லுங்க. அருமையான வாசிப்பு, எந்த குறையும் சொல்ல முடியாது. அப்புறம் என்ன வயசு கம்மியான வயசு இளம் வயசு எடுக்கிறாரு. படிக்கத்தான் செய்வேன். ஏங்க இதுக்கு எதுக்கு இவ்வளவு பாராட்டுங்கிறேன்? ஏன் என்ன எல்லாரும் முன்னாடி வச்சு வாசிக்கிறாங்கல்ல, எல்லாம் தான் வைக்கிறேன். அப்புறம் உங்களுக்கு என்ன வேணும்? என் மயம் வேணும். உங்க மயன்னு நாங்க ஒத்துக்கணும்னா பின்னாடி வச்சு வாசிக்க சொல்லுங்க, ஒத்துக்கிறோம். மத்தால் மாதிரி வைக்காது என் பையில. எங்க வச்சு அடிக்க சொன்னா அடிப்பேன். பின்னாடி தானே வச்சு அடிக்கலாம். அதுக்கு நீ தயாரா? அப்ப சரி, ஹெல்ப் பண்ணு, ஹெல்ப் பண்ணு. வாத்தியார் உதயகுமார் இருக்கும்போது எதுக்கு பயப்படலாம்? நீதான் சொல்லி கொடுத்ததா? எங்க வச்சு அடிச்சா அடிப்பேன் புள்ள. அதுக்கு பிராக்டிஸ் கொடுத்து வச்சிருக்கேன். அருமையான வாசிப்பு. பின்னாடி வச்சு வாசி பார்த்தது இல்ல, உள்ளோட அருமையான வாசிக்கிறாரு. கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல, இப்பதான் பொண்ணு பாத்துக்கிட்டு. ஒரு வயது பொண்ணு கொடுக்க மாட்டேன், ஒரு பக்கம் பழக்கம் இருந்தாலும் கொடுக்க மாட்டாங்க. கல்யாண மாலையிலே இப்ப சொல்றாங்க 4 பக்கம் அடிச்சாக்கா பொண்ணு கிடைக்கும். அதுதான் பையன் அப்படி ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கேன். வாசிக்கிறாருல, கரை வச்சுட்டு வச்சிருக்காரா? அந்த பழக்கம் கரை ஆடுற பிள்ளைய வச்சிருக்காரா? அது போன வருஷம். கரகாட்டத்துக்கு மட்டும் இல்ல, கரகாட்டம், சீட்டாட்டம், அவ்வளவு ஆட்டமும் பித்தலாட்டம் இல்லாம அடிப்பேன். எங்க வாசிக்கிறாங்க? கரகாட்டத்துக்கு மட்டும் இல்ல, கல்யாணம், ஃபர்ஸ்ட் நைட்டு அவ்வளவு வாசிப்பான். ஃபர்ஸ்ட் நைட் கூடவா? அதுக்கு இருக்கு வாத்தியம். இங்கே தஞ்சாவூர் பக்கம்லாம் இருக்கு ஆரம்பிச்ச வாத்தியம். அவரோடு இணைந்து இங்கே ஆள் உண்ட பலவாத்தியம் சேர்த்து நல்ல பல கருத்துக்களை மக்களுக்கு எடுத்துச் சொல்ல காத்திருக்கின்றார் பாசத்துக்குரிய அன்பு உடன்புலவா சகோதரன் வேங்களூர் ஆர்.எம். துரைராஜ் அவர்கள். ஆள் நான் செல்போன் இல்லாத மனிதன் செத்தவன். செல்லுன்னா மனுஷனுக்கு உயிரோடு இருக்க முடியுமாயா? அந்த செல்போன் சிலருடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் சீரழிக்குது என்பதை பற்றி எனது சொந்த பாடலா ஒரு பாடல். ஐ அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். மிஸ்டர் வண்டுமுருகன், ஏன் டென்ஷன் ஆகுதியா? செல்போன் வாழ்க்கையை சீரழிக்குதுன்னா அதை நான் ஏத்துக்க மாட்டேன். ஏங்க 10 நிமிஷம் சுவிட்ச் ஆஃப் ஆகி போச்சுன்னா பலர்தான் கடந்து கொஞ்ச நேரம் ஏத்துக்கிறேன், கொஞ்ச நேரம் ஏத்துக்கிறேன்னு அலையுறேன். அது போய் வாழ்க்கையை சீரழிக்குன்னா எப்படி அவுக்கிற முடியும்? கண்டுபிடிச்சது நல்ல விஷயத்துக்கு. வேற என்ன நம்ம ஆளுங்க பயன்படுத்துறது தெரியுமா? வராஜா வராஜா சிங்க குட்டி வாடா, பைரவரே வந்திருக்காரா மேடைக்கு. உள்ள தீமைகள் ஒரு சில விஷயங்களை மட்டும் சொல்றேன். எங்க எடுத்து சொல்லு. உன் மாசம் தான் முடிஞ்சு. அப்புறம் கார்த்திகை மார்கழியோட 1 டூட்டி முடிஞ்சு. எங்கு நிறைந்திருக்கும் செல்லு செல்லு செல்லு, பல குடும்பத்தை கெடுக்குது இந்த செல்லு செல்லு, பல குடும்பத்தை கெடுக்குது இந்த செல்லு செல்லு. சம்சாரி கையிலையும் செல்லு செல்லு. அதெல்லாம் சம்சாரி. வேர்வை சிந்த உழைக்கிற எல்லாரும் சம்சாரி. அப்ப நமக்கெல்லாம் வேர்க்குது. சம்சாரி கையிலையும் செல்லு செல்லு. அரோகரா.
இப்பெல்லாம் சாமியார் கையிலையும் செல்லு செல்லு. அதான் உதயால 2 செல்லு வச்சிருக்கோம். சித்தர்கள் கனெக்ஷன் பண்றதுக்காண்டி. ஓ, அப்போ உள்ள சாமியார் எப்படி இருப்பாங்க தெரியுமா? எப்படி? நெத்து நிறைய பட்டை, காவி உடை, ருத்ராட்ச கொட்டை, இதெல்லாம் இருந்தாதான் அவர் சாமியார். இப்போ உள்ள சாமியார் எப்படி இருக்காரு? கையில 2 செல்போனு, பக்கத்துல 2 பொம்பளை பிள்ளை. படிக்கிற பிள்ளைக்கெல்லாம் தேவையா செல்லு? கேட்டுக்கிறங்க, படிக்கிற பிள்ளைக்கெல்லாம் தேவையா செல்லு? தேவையில்லா படம் பார்க்க தேவையா செல்லு? சொல்லணும்னு வந்துட்டேன், அதை ஏன் மறைக்கிற? எப்படி தேவையில்லா படம் பார்க்கணும்? டைரக்டா சொல்ல வேண்டியதானே? அம்மனை குண்டி படம் பார்க்க தேவையா செல்லு? ஓஹோ, இப்ப சொல்றேன். மொட்டை குண்டி படம் பார்க்க அது ரொம்ப மோசம் போகுது, கொஞ்சம் கௌரவமா. ஆபாச படம் பார்க்க தேவையா செல்லு? இதுவா நாகரீகம்? எங்கும் நிறைந்திருக்கும் செல்லு செல்லு, என்னோட கையிலையும் செல்லு செல்லு. படிக்கிற பிள்ளைக்கெல்லாம் தேவையா செல்லு? அசிங்க படம் பார்க்க தேவையா செல்லு? இதுவா நாகரீகம்? சொல்லு சொல்லு. எங்கும் நிறைந்திருக்கும் செல்லு செல்லு, என்னோட கையிலையும் செல்லு செல்லு. செல்லு பேசி வண்டி ஓட்டுறான். புளிய மரம் போட்டு மரம் போய் முட்டுறான். அவன் செல்லாத வீதியில செத்து கிடக்குறான். செத்தவே செல்லுல நான் வீட்டுக்கு தான் தகவல் சொல்லுறான். என்னன்னு? உங்க தண்ணியை போட்டு வண்டி ஓட்டிட்டு வந்தாரு. வண்டியில வரையில அண்ணன் இன்கம் கார்டு அட்டன் பண்ணாரு. இப்ப அதனால அண்ணன் போயிட்டாரு அவுட் போய். திரும்பி வரவே முடியாது. எப்படி வர முடியும்? 5000 கொடுத்தா செல்போன் வாங்கலாம், 50000 கொடுத்தா வண்டி வாங்கலாம், 50 கோடி கொடுத்தாலும் போன வருமா ஐயா? ஒரு நேரம் பண்ண அதோட விட்டு போன் பண்ணா கண்டுக்க மாட்டான். வச்சிருக்க சின்ன வீடு போன் பண்ணா சிரிச்சு பேச. மாமா என்ன சொல்ல போனே பண்ண மாட்டேங்கிற? 3 மணிக்கு வரணும். நீங்க எங்க? நான் வந்துட்டீங்க, நாய் விரட்டி போயிடும். பிரச்சனை நாயெல்லாம் பார்க்கலாமா? சரியான்ட்டு நீ உன்னோட அபிஷேகம் இருந்தா போச்சு. சொன்ன எப்போதும் டச் பண்ணிட்டே இருக்கணும். சரிம்மா. இப்படி சின்ன வீடு போன் பண்ணா சிரிச்சு பேசுறேன். வாங்குற சம்பளம் எல்லாம் செல்லுல போட்டான். வீட்டுல பொண்டாட்டி புள்ள எல்லாம் பட்டு நீ போட்டான். ஒரு ஆம்பளை வேலைக்கு போறது இருக்கு, சம்பாதிக்கிறேன். அந்த சம்பாத்தியத்தை கொண்டு வந்து எங்க கொடுக்கணும்? கொண்டாட்டிட்டு தான் கொடுக்கணும். அப்படி வேர்வை சிந்து சம்பாதிக்கிற காசை வீட்டுல கொண்டாந்து கொடுப்பாரு. வர்ற வழியில வச்சிருக்க உங்களுக்கு பூரா ஆப்பர்ல காசு ஏற்றி விட்டுருவாரு. பூரா என்னோட சேர்ந்த வேலை. எங்க உண்டு? பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு எதுக்கு அனுப்புறான்? படிக்க தாயா, எக்ஸாம் நேரம் இல்லையா? படிக்கத்தானே அனுப்புறான். நம்ம பிள்ளைய படிக்க போறாங்க. வேற எதுக்கு போறீங்க? ஒண்ணு இவங்க டீச்சரை கூட்டிட்டு ஓடுறாங்க, இல்லைன்னா டீச்சர் இவங்களை கூட்டிட்டு ஓடிடுது. சம்மதிச்சால் யாரு வேணாம் யாரை வேணாம் கூட்டிட்டு போலாம். சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு சொல்லிடுது. காலேஜ் போன பிள்ளையா
கள்ள காதலுக்கு காரணமே செல்லுதானுங்க. மிஸ்டர் வண்டுமுருகன் ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? காதலை கொச்சப்படுத்துவதற்கு ஆட்சேபிக்கிறேன். என்னங்க கோவப்படுறீங்க? காதலை போய் கள்ள காதல் என்ன அர்த்தம்? காதல் என்பது உயிர் மூச்சு. யார் இல்லைன்னா அப்புறம் அதெல்லாம் பழைய படத்துல இப்ப அப்படியா நடக்குது? எல்லாத்துலயும் 2 வகை உண்டுங்க. எப்படி எப்படி? இன்பம் துன்பம் 2, மேடு பள்ளம் 2, இரவு பகல் 2, சரக்கு சைடிஸ் இதுல 2. காதல்ல 2 வகை உண்டு. எப்படி? நல்ல ஒரு காதல் பண்ணா யாரு தெரியுமா சண்டைக்கு வருவா? பெற்றவங்க கூட பிறந்தவங்க சண்டைக்கு வருவாங்க. இதே கள்ள காதல் பண்ணா யாரு சண்டைக்கு வருவா? அந்த பிள்ளையோட புரிஞ்சு நம்ம கொண்டாடி விளக்கமா தெரிஞ்சுட்டு வரட்டும். நல்ல காதலுக்கும் கள்ள காதலுக்குள்ள வித்தியாசம் என்னது? தாலியை கட்டுறதுக்காண்டி ஒருத்தர் ஓடுனா அது நல்ல காதல். தாலியை கட்டிட்டு இன்னொருத்தர் கூட்டிட்டு ஓடுனா எங்கும் அருமை அருமை. செல்லால் எவ்வளவு கெடுதல்கள் இருக்குங்கிறத அழகா எடுத்து இருக்கான் தம்பி துர்ராஜ். உன்னுடைய சொந்த பாடலுக்கு அடியேன் தலை வணங்குகிறேன். ரொம்ப சந்தோஷம். நல்ல கருத்து. செல்லு வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய பொய் பேசவே ஆரம்பிச்சாங்க. ஆனா பக்கத்து தெருவில் தான் இருப்பேன். ஆனா நம்ம மெட்ராஸ்ல இருக்கனே 3 நாள் அவனை வர்றதுக்கே பிடிப்பேன். அவனை பார்த்துட்டு இருக்கேன் எங்க இருக்கேன்னு. அப்பதான் காரைக்குடியில இருந்து வண்டி எடுப்பான். ஆமா. ஆனா மேலூர் தாண்டி வந்துகிட்டு இருக்கவனே அந்த மாதிரி நான் போய் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு தெரியும், கரெக்டாக சொல்லுவேன். நீ என்னைய போட்டு விடுறிய நீ. ஆக இப்படிப்பட்ட ஒரு நல்ல கருத்துக்களை சொன்ன அன்பு தம்பி துரைராஜுக்கு ஒரு நல்ல பலத்தை கரவோசை கொடுத்து பெருமைப்படுத்தலாமே. நன்றி நன்றி நன்றி. எப்படியெல்லாம் உனக்கு நான் பேர் வாங்கி கொடுக்குறேன். ஒரு கட்டிங் கூட வாங்கி தர மாட்டேன். அதைத்தான் நீங்க பெட்டிக்காரன் சாப்பிட மாட்டீங்க, சுத்தமா சாப்பிட மாட்டேன் பிரதேக்காரரு. அப்படி சொல்லி சொல்லி எங்களை கூட பிடிக்காம செஞ்சு முடியாத பாவியா. ஆனா ஒரு நல்லா தான் செஞ்சிருக்கேன், பாராட்டுறேன். அருமையான வாத்தியம், அதோடு தாளம் லயம் சேர்த்து கொண்டிருக்கின்றா லய சக்கரவர்த்தி தாளவாதி விட்டுகிற அன்பு தம்பி தர்மலிங்கம் அவர்கள் இங்கே தாளம் சேர்த்து உங்களை வைப்பார். சீன் அமைப்பும் தம்பி தர்மலிங்கம் தான். ஏன்னா அதை அடிக்கடி ஞாபகப்படுத்துவேன். அவங்க சொல்லணும். நான் நிறைய மேடையில் சொல்றதுக்கு மறந்துடுவேன். என் பேரையே சொல்லாமல் போயிருக்கேன் சமயத்தில். அது அன்னைக்கு சத்தம் போட்டாங்க, நீ சீன் பேரை சொல்லணும்னா அவுத்துட்டு போயிருவேன் நான் அப்படின்ட்டேன். அப்படி என்னென்ன உன் பஞ்சாயத்து என்ன 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 செய்யுது? ஒரு மாதிரி குமட்டிக்கிட்டு வருதா? 10 ரூபா கூட போட்டு நல்லா தலை பிடிச்சி தொலை வந்திருக்காங்க. மூத்தத்தை பிரச்சனை அதை பிடிச்சிட்டு பாரு எல்லாம் பாடுபடும். என்ன செய்ய முடியுப்பா? இருக்கிற வறுமைக்கு தகுந்த மாதிரி தானே செய்யும். அதனால தவறே கிடையாது. நீ சாப்பிட்டதுக்கு இதை கூட செய்யலைன்னா அந்த கர்மாந்திரத்தை எதுக்கிட்டா முடிஞ்சது செய்ய. நான் ஒன்றும் பஞ்சாயத்து இல்லை. இங்கே பப்பு நாங்கள் எடுத்து உங்களை காத்திருக்குண்டு ஆர்பி அரியனாகினா பப்பும் காமிக்கு பொம்பளை வருஷம் போக்குவரத்து அவையார் கலந்து கொடுக்குற எல்லாம் நான் தான் அடைச்சாகணும். ஏன்னா எனக்கு நம்ம புகழிக்கு வந்தாலே என் மனசுக்கு ரொம்ப திருப்தி. அதுவும் தோரிமான் வந்து நான் மதுரை விட்டு போய் இப்போ 2 வருஷம் ஆச்சு. சங்கத்தெல்லாம் விட்டு பிரிஞ்சு தனியாக 5 வருஷமாக தனியாக சங்கம் வச்சுருக்கும் போதும் எனக்கு ஆதரவு கொடுத்தாங்க. இப்போ மதுரையை விட்டு போயிட்டேன். எங்கே போனாலும் நம்ம பிள்ளை நம்ம ஊருக்கு வரணும்னு எனக்கு ஞாபகம் வச்சு என்னை கூப்பிட்டு அன்பு உள்ளவங்க ரசிக பெருமக்கள் அத்தனை பேருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். எப்போ இருந்தாலும் என்னை மறந்துடாதீங்க, நானும் உங்களை மறக்க மாட்டேன். தொடுக்கிழமை நானாலும் லேசாக வந்து இந்த காலாஞ்சியாவது வாங்கிட்டு போகிறேன் நம்ம ஊரில். ஏன்னா மதுரையில் 20 வருஷமாக குப்பை ஓட்டிட்டேன். எந்த ஊரில் போயிருந்தாலும் சேர்த்தேன், மதுரைக்குள்ளே கால் எடுத்து வச்ச உடனே என் சொந்த ஊருக்கு வந்த மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம். அது என்ன காரணம்னா, இங்கே இருந்து வளர்ந்த மதுரை சுற்றின கழுதையும் போகாதுறாங்க. ஆனால் அப்படி இருந்து மீனாட்சி என்னை விரட்டி விட்டா. மீனாட்சி விரட்டல, இங்கே இருக்காதரா குலகார பையனை ஒன்று கொண்டு விடாங்க போடான்னு அங்கே தள்ளி விட்டுருக்கா. அதனால தப்பு கிடையாது. இங்கே சிறந்த முறையில் என்னோடு சேர்ந்து நாட்டியமாற காத்துக் கொண்டிருக்கின்றார் நடன சிங்காரி, நாட்டிய உய்யாரி, ஆடல் அரசி, அபிநய சுந்தரி ஜெயப்பிரியா அவர்கள். டான்ஸ் அண்ட் காமெடி இருக்கு. சாமியாருக்கு ஒரு சவலத்தை பத்தி தப்பு கிடையாது. சாமியார்னா சவலப்படக்கூடாதா இருக்கு. அது டிபார்ட்மெண்ட் வேற, இது டிபார்ட்மெண்ட் வேற. அது பசிக்க நேரம் பசிக்கும், தண்ணி தவிக்க நேரம் தண்ணி தவிக்கும், அது பெருசாக இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். அது நல்ல விஷயங்கள் தான். அதோடு இந்த நாடகத்திற்கு ஒலிபெருக்கி சிறப்பாக அமைத்து பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஒலி அண்ட் ஒளி அமைப்பு RS சுந்தரம் ரேடியோஸ் மதுரை.
பசி என்று வந்தவர்க்கு புசி என்று சொல்பவரை பரமனும் பணிவானடா. பசிக்குன்னு ஒருத்தன் கேட்டானா அவனுக்கு இல்லையா சாப்பிடியான்னு எவன் ஒருத்தன் சாப்பாடு கொடுக்குறானோ அவனை சிவனே கும்பிடுவானா, நீ தான்டா தெய்வம். ஆனால் அதெல்லாம் இன்னைக்கு எங்கே பார்க்க முடியுது இல்லை. ஏன்னா விருந்தோம்பல்னு ஒன்று திருவள்ளுவர் தனியாக எழுதியிருந்தார். ஒரு காலத்தில் திருவிழானா பக்கத்து வீட்டுக்குன்னு சேர்த்து சமைக்கிற பழக்கம் இருந்துச்சு. இன்னைக்கு அப்படின்னா இல்லை. அவன் வீட்டில் அவனுக்கு அளவா எண்ணி சப்பாத்தி போடும்போது கேட்குறேன், உனக்கு எத்தனை வேணா உனக்கு எத்தனை வேணும், 2 3 சரி அவ்வளோ. அதுக்கு மேலே கேட்டாலும் கிடையாது வீட்டில். ஒரு நியாயமா கேட்கணும். ஒரு வாட்டர் வாங்குன்னா அது இல்லையா, சமைச்சு வச்சு அடுத்தவங்களுக்கு மிச்சம் இருந்தா கொடுக்கணும். ஒரு விஷயம் தெரியுமா, இந்த ராப்பிச்சுன்னு ஒன்று வந்தாங்க தெரியும், முந்தியெல்லாம் வருவாங்க. சாயந்தரம் 6 மணி 7 மணிக்கு மேலாச்சுன்னா அம்மா தாயேன்னு வருவாங்க. அப்போ வீட்டில் இருக்க பழசு பட்டையெல்லாம் எடுத்து கொண்டு வந்து போடுவாங்க. அவங்க சாப்பிட்ட வயிறாருவாங்க, அவங்க வயிறார வாழ்த்துவாங்க. இப்போ இந்த பிச்சைக்காரங்க வர்றதில்ல தெரியுமா? ஏன்? என்னைக்கு ஃப்ரிட்ஜுன்னு ஒன்று வீட்டுக்கு வந்துச்சோ பிச்சைக்காரங்க வராது. இவங்க தான் 15 நாளைக்கு உள்ள எடுத்து சுண்டை வச்சு சாப்பிட்டு இருக்காங்களே, அப்புறம் எப்படி பிச்சைக்காரங்க? அவனை காட்டும் பிச்சைக்காரங்க நம்மளா போனோம். அப்புறம் என்ன செய்ய முடியும்? காலம் அப்படி போயிட்டு இருக்கு. அருமையான பாடல்களை மிக சிறப்பாக சுந்தரம் என்றாலே அழகுன்னு ஒரு அர்த்தம். அப்படி அழகுக்கு அழகு சேர்க்கக்கூடிய வகையிலே மிக அழகாக உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா சங்கரதாஸ் சுவாமியை உங்களுடைய மைக்செட்டை பற்றி தான் பாட்டு எழுதியிருக்காரு. அந்த நாரதர் வந்து பாடுவார், சுந்தரம் நிறைந்து ததும்பும். நம்ம வேற எந்த செட்டுக்கால் பாட்டு எழுதியிருக்காரு அவரு. அப்படி அருமையான ஒளிபரப்பி சிறப்பாக அமைத்திருக்கிறார்கள். மேலும் இந்த நாடகத்தை காண வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் வருக வருகவன அன்போடு வரவேற்று அடுத்து நான் போய் பொம்பளை பிள்ளை அனுப்பணும். போகிறதுக்கு முன்னாடி ஒரு தாக்க சொல்லிட்டு போகிறேன். உங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் நடந்த சம்பவத்தை நான் சொல்லணும். இப்போ நான் லாஸ்ட் டைம் அந்த மேடைக்கு வரும்போது கூட நான் மாலை போட்டேன். உங்களுக்கு தெரியும், ஐயப்பங்களுக்கு வருஷத்தில் 3 மாதம் ஐயப்பங்களுக்கு மாலை போட்டு வர மாதிரி தான் இருப்பேன். இந்த தரம் கோயிலுக்கு போகும்போது ஒரு சின்ன அசம்பாவிதம் நடந்து போச்சு. ஸ்டேஷனில் போய் உட்கார்ற மாதிரி ஆகிப்போச்சு இந்த வருஷம். அது காரணம் என் அன்பு தம்பி தொடராஜ் தான். தை 2ஆம் தேதி நான் ஐயப்பன் கோயிலுக்கு கிளம்புனேன். சரி, நான் கரூர்லேருந்து இருமுடி வெட்டி கிளம்பியிருக்கேன். தம்பி அன்னைக்கு தான் கிளம்பியிருக்காப்புல காரைக்குடியிலேருந்து. ஆனால் எனக்கு தெரியாது. அப்போ தம்பி தொடராஜோட மச்சனை கணேசன் ஃபோன் பண்ணி எனக்கு சொன்னாப்புல, அண்ணே மாமாவும் நைட்டு தான் கிளம்பியிருக்காங்க, நீங்கள் முடிஞ்சால் கோயிலில் சந்திச்சுக்கிறீங்க. சரி பார்ப்போம், அந்த கூட்டத்தில் பார்க்குற சிரமம் தான் இருந்தாலும் பார்க்க முடிஞ்சால் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். கோயிலில் போய் சாமியை கும்பிட்டாச்சு. கும்பிட்டு நெய்த்தங்க உடைக்கிற கீழே வந்து உட்காந்துருக்கோம். அபிஷேகம் பண்ணிட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு உட்காந்துருக்கோம். வேண்ட அந்த ஆளுகளை காணாமல் போயிட்டா தேடுறதுக்காக அங்கே வந்து ஒலிபெருக்கி ஒன்று வச்சிருப்பாங்க தெரியுமில்லாங்க, சுவாமி சரணம் ஐயப்பா தேவஸ்தான வெடிப்பிலை வாடானம் பொம் ஒன்று சாமி சொல்லும். நாமக்கல் வந்து சாமி சாமி ராமசாமி என்கிறதால நாங்கள் கனிமலை கடந்து போயிட்டு வந்திருக்க சாமி குடும்பம் வந்து ஆளுங்க பார்க்க முடியல. திடீர்னு பார்த்தா அங்கிருந்து கேரளாவில் சாமி சரணம்లో నేను రేణుగుంటలో ఉంది స్వామి ఎవడ ఉన్నారు ఇక్కడ ఎక్కడ ఉంటారు சாமி வந்து இச்சத்தானோ. அங்கிட்டு பார்த்தா மலையாளத்தில் பேசியிருக்கோம். சாமி சரணம் ஐயப்பா என்னாகலத்தில் இருந்தது சாமி எங்கட வந்து சாமி அழைச்சிட்டு ஓடணும் அப்படின்னா குழப்பம் நிறையா வந்து இருக்கும். இப்போ என்னை பார்க்கணுங்கிற ஆர்வத்தில் அதில் போய் கூப்பிட்டுருக்கேன். கூப்பிட்டே ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாமி எங்கே இருக்க சாமி, நான் வந்திருக்கேன்னு சொல்லியிருந்தா பிரச்சனை இல்லை. கூப்பிட்டேன், சாமி சாமி சரணா அறியல சாமி, நான் தொடராஜ் பேசுகிறேன், எங்கே இருக்கீங்க? எங்கே இருந்தாலும் இருக்கேன், 18ஆம் படி கீழே இருக்க உண்டியல் இருக்குல்ல, அங்கே தான் இருக்கேன், வந்துருங்க அப்படின்னு சொன்னேன். சரி பிள்ளை அங்கே தான் இருக்கேன், சரி போயிடலாம் அப்படின்னு. நான் இந்த கூட்டத்தில் தள்ளி முள்ளி வாரதுக்குள்ளே இங்கே ரொம்ப நேரம் நின்று பார்த்துருக்கேன். போலீஸ்காரங்க நிற்கவில்லை. போ தலைப்பு உங்களை கூட்டம் முடக்க போ. குருக்குன்னு போய் பின்னு வழியாக ஏறி போய் சன்னிதானத்துக்கு மேலே போயிட்டேன். அங்கே போய் சாமி அங்கே கூட்டம் ஓவரா இருக்கு, மேலே சன்னிதானத்தில் இருக்க உண்டியல் இருக்குல்ல அங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்ல. என்னடா அங்கே போயிட்டு அம்மோட இருக்கேன். நான் ஏறி அங்கிட்டு குச்சி ஊற்றி கூட்டத்தில் வர்றது ஃபுல்லாக மறுபடியும் பொறுக்கல. சாமி அது சாமி இங்கே ஓவர் கூட்டம், மஞ்ச மாதா கோயில் இருக்க உண்டியல் இருக்குல்ல அங்கே வந்துரு அப்படிங்க. என்னடா கோயிலே சுத்த விடுறாங்க, அங்கே சுற்றி இங்கே சுற்றி அங்கே உரக்குள்ள இவன் என்ன பொறுக்க முடியல. இறங்கிட்டேன் கீழே. அங்கேருந்து கீழே பம்பையிலேருந்து கூப்பிடுறேன், அறிவு சாமி மேலே சன்னிதானத்துலலாம் ஒன்றும் முடியல, கன்னிமூல கணபதி கோயில் உண்டியல்கிட்ட வந்துடும் அப்படின்னா. நான் இறங்கி வரேன். கிட்டத்தட்ட ஒரு 50-100 கோயில் சுற்றி நிற்குது. நான் போய் உண்டியல்கிட்ட தானே காலை வச்சேன், சுற்றிட்டேன். நீ தானே அறியவே வேடா பார்க்குறேன். எனக்கு முன்னாடி இவனை கையை கட்டி ஏற்றி உட்கார வச்சுட்டேன். என்ன திருட்டு நாயில எந்த உண்டியில் களவாடலாம்னு அங்கேருந்து பிளான் பண்ணி மைக்கில் விட்டுருக்காங்க. இவனை அடையாளம் சொல்றதுக்கு வேற அடையாளம் தெரியல. போதே இன்னும் பாபரசாமி கோயில்கிட்ட நிற்கிறேன்னு சொல்லலாம், மஜமாதா கோயில்கிட்ட நிற்கிறேன்னு சொல்லலாம், அந்த உண்டியல்கிட்ட நிற்கிறேன் இந்த உண்டியல்கிட்ட நிற்கிறோம்னா இப்போ சந்தேகமா வராதா? சந்தால போய் பூண்டி கழிச்சு உள்ள வச்சு அப்புறம் நம்ம அட்ரஸ் எல்லாம் சொல்லி நான் நாடகம் நடிக்கிறேங்க, நான் அந்த மாதிரி காரைக்குடியில் நம்ப மாட்டேங்கிறேன். அப்புறம் கடைசியில் அவங்ககிட்ட கோமாளி வந்து தேன்னு பாட்டு பாடிக்காம அங்கிருந்து தப்பிச்சு வாரதுக்குள்ள நான் பட்ட வாரம். இப்படி எதுக்கு சொல்ல வரோம்னா பொம்பளை பிள்ளைகளை கண்டுபிடிச்சாங்க. என்ன
என்ன காரணம்னா இந்த கலைத்துறையில நான் இருந்ததுனால தான் இங்கிருந்து தப்பிச்சு வர முடிஞ்சுச்சு. நாடகக்காரன்னு சொன்னதுனால ஓ நாடக நடிகர் நீங்க பாட்டு பாடுங்க அப்படின்னு சொல்லி பாட வச்சு என்னை நம்பி என்னை அனுப்பிச்சாங்க. இந்த கலை உலகத்துக்கு நான் வர்றதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். ஆனா அந்த நாடகத்துறைக்கு நான் வர்றதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்போ இந்த கவர்மெண்ட் நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் போவேன். சும்மா இருக்கிற காலத்தில் இந்த எய்ட்ஸ் விழிப்புணர்வு திட்டம், குடும்ப கட்டுப்பாடு நிகழ்ச்சி, இந்த கொசு டெங்கு கொசு இதுக்கெல்லாம் போய் பிரச்சாரம் பண்ணுவேன். மக்களுக்கு விழிப்புணர்வு தானே, நம்ம எங்கன்னு சொன்னாலும் அதான் சொல்ல போறோம். அதுல குடும்ப கட்டுப்பாடு நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன். இப்போ போன வருஷம் அப்போ போயிருந்தப்ப போனேன். ஒரு ஊர்ல கிராமம், ரொம்ப பட்டிக்காடு, ரொம்ப கிராமம். இறங்குறேன், பஸ் ஏறதுக்கு ஒருத்தர் குடும்பத்தோட வரேன். குடும்பத்தோட வரான்னு பார்த்தா பள்ளிக்கூடத்து பிள்ளை கூட சேர்த்து கூட்டுவாரு. பார்த்தா பள்ளிக்கூடத்து பிள்ளைல பூரா அண்ணன் பிள்ளை தான் போடுறது. இதுல மாசமா அவருக்கு கொண்டாட்டி இடுப்புல வேற கிடக்கு. ஏன்டா எடுவிட்டவளை இம்பட்டு பிள்ளையாடா பத்தி இருக்கு, அதுக்கு தாண்டா நான் வந்திருக்கேன். ஏன்டா அரசாங்கம் எது எதுக்கோ சொல்லுது கேட்க மாட்டீங்களாடா. சூட் கேஸுக்கு உர போடுறேன், பெட்டிக்கு உர போடுறேன், மிருதங்கத்துக்கு உர போடுறேன், நீ ஒரு உரையை போட்டு கூப்பிடாதாடா, இம்பட்டு போட்டு பெற்று தள்ளி வச்சிருக்கேன். அவன் சொல்றேன், நான் என்ன சாமி செய்வேன், ஆண்டவன் கொடுக்குறேன், நானா ஆண்டவன் மயிரை புடுங்குறேன், நீ போட்டு பண்ணி கொடுக்கல, ஆண்டவன் விற்கிறான். தெரியல அவனுக்கு இதெல்லாம் என்னன்னு. அப்பதான் அப்ப இந்த கவர்மெண்ட்ல நம்ம கொடுத்துருவாங்க கவர் நிறையா. அதுல ஒரு பாக்கெட் எடுத்து கையில கொடுத்து, இந்தா இதை யூஸ் பண்ணு, இனியாவது புள்ள பிறக்காம இருக்கும். அவன் கொடுத்து சரிங்க சாமின்னு அவனு கும்பிட்டுட்டு போயிட்டான். அடுத்த வருஷம் இப்ப போறேன், இந்த வருஷம் அதே ஒரு விளம்பரத்துக்கு போறேன், இன்னொரு பிள்ளைய பத்தி கையில எடுத்துட்டு வரேன். ஏன்னா எடுவட்ட நாயே, இது என்னடா இப்படி செஞ்சிருக்கு, நீ போன வருஷம் தானே கொடுத்துட்டு போனேன் அப்படின்னா. ஆனா எனக்கு என்ன சாமி நீங்க கொடுத்துட்டு போனீங்க, நீங்க சொன்ன மாதிரி தான் செஞ்சேன் அப்படின்னா. என்னடா செஞ்சேன்னு அவன் கொடுக்கும்போது என்கிட்ட கேட்டான், எப்படி உபயோகப்படுத்தணும்னு தெரியாதுன்னா. அப்ப அவனுக்கு தெரிஞ்சிருக்காங்க. அதுல ஒரு பாக்கெட் எடுத்து இப்படி கட்டவரில் இப்படி மாட்டி இப்படி தாண்டா கம்மின்னு காமிச்சிருந்தேன். இந்த முண்ட பயிலும் கட்டவரில் மாட்டிக்கிட்டே செஞ்சிருந்திருக்கேன். அப்புறம் கட்டவரில் மாட்டிக்கிட்டே செஞ்ச புள்ள கம்மிச்சு ஏண்டா இதுக்காக நமக்கு நான் போட்டு செஞ்சு ஆக்க முடியும். அப்ப கேட்கறேன், இனிமேல் நான் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டான். ஏன்டா அப்படி சொல்றேன், அரசாங்கமே உத்தரவு போட்டுருச்சு, பிளாஸ்டிக்கை தடை பண்ணியிருக்காங்க, அதனால இதை நான் யூஸ் பண்ண மாட்டேன். அட முண்டை போல அந்த பிளாஸ்டிக் வேறடா, இந்த பிளாஸ்டிக் வேறடா, இன்னும் எந்தெந்த பிளாஸ்டிக்கும் உபயோகப்படுத்தலாம் பண்ணக்கூடாதுன்னு மக்களுக்கு தெரியாம இருக்கு. இது பூரா மக்களுக்கு சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. அதுக்காக சொல்ல வரேன். நான் போய் அடுத்த காட்சியை சந்திக்கிறேன். மீண்டும் உங்களை சந்திக்க ஒரு பெரிய அப்படி வணக்கம். எல்லோருமே எல்லாம் இருக்கணும். யாரும் இல்லடா, அம்மா சும்மா இல்லடா, யாரும் இல்லடா, தந்தை கொண்ட பூமி கொண்டு தாங்கி கொண்ட சாமி சாமி மறந்தாத கட்டவனி தண்ட இந்த உத்தனியே இருக்க அது உத்தவனி தண்ட அம்மா நான் சும்மா இல்லடா, அவை இல்லைன்னா யாரும் இல்லடா. அப்பனுக்கு சந்தோஷம், நாடுகளுக்கு நீ கொடுத்தா அண்ணனுக்கு சந்தோஷம், போறவழி போக விட்டா பிள்ளைக்குள்ள சந்தோஷம், பாரதம் வாரி தந்தா உனக்குள்ள சந்தோஷம். மந்திரம் சொன்னா வந்திருந்துதான் தெய்வமகனும் உன்னை பொறுத்தே ஒன்று வாங்கினா அங்கு என்னடா பங்கு என்னடா தந்தாலும் தரமோ போதோ தாங்கும் அவ போதி தந்த அம்மா சும்மா இல்லடா.
ராவுவகன் கண்முடுக்கி நாரதுன்னு பார்த்திருப்பா தாராட்டு பாடி வச்சு தன்மடியில் தூங்க வைப்பா பிள்ளைகளை தூங்க வச்சு தன்னுக்கும் தள்ளி வைப்பா உள்ளத்தில் உண்ண வச்சு ஒருத்தலும் சொல்லி வைப்பா கொஞ்சம் பசத்தா நெஞ்சு கொதிக்கும் தாயிடோடதான் நண்பனவனே சாமி சுத்தத்தா உன்னை நினைச்சு வேண்டி எடுத்தோம் அன்பனவனே அன்னையப்போ நண்பனும் உண்டே தீபத்தப்போ நன்மையும் உண்டே அம்மா நான் சும்மா இல்லடா அவை இல்லைன்னா யாரும் இல்லடா தங்கம் கொண்ட பூமி பூமி உன்னை தாங்கி கொண்ட சாமி சாமி புத்தபக மறந்த அவ புத்தவனி கண்ட இந்த புத்தனையே நினைக்க அது புத்தவனி கண்ட அம்மா நாட்டுமா இல்லடா அவை இல்லையா